ஆஃப்டர் டெலிவரி பார்த்தீங்கன்னா, எனக்கு டெலிவரி ஆன உடனே எனக்கு ஹெவியா வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சுருச்சுங்க. ஸ்கேன் எடுக்கும்போது என்னோட வெயிட் வந்து 63 கேஜிஸ் இருந்துச்சு. ஆனா வந்து ஸ்கேன் எடுக்கும்போது 63 இருந்துச்சு. பாப்பா பொறந்த உடனே பார்த்தீங்கன்னா, 60 கிட்ட இருந்துச்சு என்னோட வெயிட்டு. பட் என்னோட வெயிட் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சுக்கிட்டே இருக்கு. 57 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன ரீசன்னால எனக்கு வெயிட் கம்மியாச்சு என்னன்னே தெரியல. ஏன்னா இப்போ டெலிவரி ஆனதுக்கு அப்புறமா வெயிட் போடுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து வெயிட் லாஸுமே ஆகும். எனக்கு வந்து ஹெவியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சுட்டே இருந்தது. எனக்கு டெலிவரி ஆகும்போது ஒரு ஸ்கேன் எடுத்தாங்க. 9th மந்த் ஸ்கேனுங்க. ஆல்ரெடி நான் 2 வாட்டி 9th மந்த் ஸ்கேன் எடுத்திருந்தேன். 36 வீக்ஸோ இல்லை 35 வீக்ஸான்னு தெரியல. 35 வீக்ஸ் தான் நினைக்கிறேன். அப்போ ஒரு 9th மந்த் ஸ்கேன் எடுத்திருந்தேன். 37 வீக்ஸில் வந்து ஒரு 9th மந்த் ஸ்கேன் வந்து எடுத்துகிட்டு வாங்க, வாட்டர் லெவல் எப்படி இருக்குன்னு பார்க்கணுன்னு டாக்டர் சொன்னாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து போய் அந்த ஸ்கேன் எடுக்க நான் போயிட்டேன். ஒரு 1 o'clock நினைக்கிறேன். ஸ்கேன் எடுக்க போன உடனே வாட்டர் லெவலையும் செக் பண்ணாங்க, ஸ்கேனும் எடுத்தாங்க. அப்போது ஸ்கேன் எடுக்கும்போது என்னோடய வெயிட் வந்து 63 கேஜிஸ் கிட்ட இருந்துச்சு. வாட்டர் லெவல் கம்மியாக இருக்குன்ற ரீசனால் எனக்கு சீக்கிரமாக ஜெல் வச்சு பெயின் வர வச்சு பாப்பாவை எடுத்துட்டாங்க. பாப்பா பிறந்த உடனே 60 கேஜிஸ் ஆயிடுச்சு. பாப்பா ஒரு 2.7 கேஜிஸோ என்னமோ தான் இருந்தாங்க. அப்புறமா தான் வெயிட் பாப்பாவுக்கும் வந்து ஹெவியாக லாஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஸோ டிஸ்சார்ஜ் ஆகும்போது 2.3 கேஜி இருந்தாங்க பாப்பா. எனக்கு வந்து 60 கேஜிஸ் இருந்தது. இப்போ ஒரு ஃபஸ்ட்டு வேக்சின் என்னமோ போது நானும் வந்து ஹாஸ்பிட்டலில் வெயிட் செக் பண்ணேன். அப்போ என்னோட வெயிட் பார்த்தா 57 கிட்ட வந்துருச்சு. 3 கேஜிஸ் வந்து குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன்னு எனக்கு தெரியலங்க. அப்புறமா தான் வந்து நான் வந்து டாக்டர்கிட்ட போயிட்டு, சிஸ்டர் தான், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் இருப்பாங்க, அவங்ககிட்ட கேட்டேன். நல்லா சாப்பிடுன்னு சொன்னாங்க. என்ன ரீசன்னே எனக்கு தெரியல. எப்படி எனக்கு இவ்வளோ சீக்கிரமாக ஹெவியாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சுது. ஏன்னா நான் வெயிட் மிஷின் வந்து வீட்லேயே வச்சுருக்கிறேன். நானும் அப்பப்போ வந்து செக் பண்ணிகிட்டே இருப்பேன். பட் முன்னாடிலாம் வந்து எனக்கு வந்து வெயிட் லாஸே ஆகுது. வெயிட் கெயின் ஆகிட்டே தான் இருக்கும், கொஞ்சம் ஏறிக்கிட்டே தான் இருக்கும். வெயிட் லாஸ் ஆனது கிடையாது. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு செம்மையாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நான் பயந்தே போயிட்டேன், என்ன ரீசனில் இருக்கும், ஃபேமிலி பிளானிங் பண்ணால் வெயிட் கெயின் ஆகுமா இல்லை வெயிட் லாஸ் ஆகுமான்னு எனக்கு ஒரு டவுட்டாகவே இருந்துச்சு. ஸோ அதை பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஷார்ட் வீடியோ. ஸோ அந்த ரீசன்னா கிடையாதுங்க. ஒரு 3 monthsக்கு அப்புறமே நான் வந்து ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டேன். வீட்டு வேலை எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரொம்ப லேசியாக இல்லாமல் எல்லா வேலையுமே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பட் ஃபேமிலி பிளானிங் பண்ணதுலேருந்தே வெயிட் மட்டும் தூக்க மாட்டேன். ஏன்னா ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதம் 6 மாதம் வெயிட் தூக்காதுன்ட்டாங்க வீட்டில். எனக்கு வந்து வெயிட் தூக்கி பழக்கமும் கிடையாது, நான் வெயிட் தூக்கவும் மாட்டேன். நான் வந்து இப்போ வந்து என்னோடய வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். 57 கேஜியில் இருந்து 57.75 கேஜிஸ் வரைக்குமே ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணேன். இப்போ என்னோடய வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 58 கேஜி. 1 கேஜி வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ணேன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான் இந்த வீடியோ. நான் வெயிட் கெயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன். என்னடா இது ரொம்ப வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கேன். என்ன ரீசன்னா நம்ம மதர் வந்து ஃபீட் பண்ணுறதுனாலையுமே நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகலாம். ஸோ சரியான ஃபுட்டு நம்ம எடுத்துக்க மாட்டோம், ஹெல்த்தியான ஃபுட் நம்ம எடுத்துக்க மாட்டோம். ஸோ அந்த ரீசனால கூட நமக்கு வெயிட் லாஸ் ஆகலாம். ஸோ ஃபீட் பண்ணுற மதருக்கு வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வந்து ஹெல்த்துக்கு நம்ம வந்து ஃபீட் பண்ணுறோன்னா அதுக்கான ஃபுட்டு நம்ம வந்து சாப்பிட மாட்டோம். நானும் அப்படி தான். ஃபீட் பண்ணுறோமா இங்கெல்லாம் வலிக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சாப்பிட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மதர் ஃபீட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 2 கிளாஸ் பால் கட்டாயமாக நீங்கள் குடிக்கணும். ஒரு கிளாஸ் ஃபுல்லாகவே, பெரிய கிளாஸ் ஃபுல்லாகவே பால் குடிங்க. பேரிச்சம்பழம் சாப்பிடுங்க. பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் வந்து மில்க் சப்ளை கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா பாதாம் வந்து நைட்டு ஒரு 6-7 பாதாம் வந்து ஊற வச்சுருங்க. காலையில் எழுந்து தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பாதாமை சாப்பிட்டுட்டு தண்ணி குடிங்க. ஸோ ரொம்பவே ஹெல்த்திங்க, பால் சுரக்கும். ஸோ மதருக்கு மில்க் சப்ளை அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இது. நீங்களும் அதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். ஏன்னா நான் இப்போ அதை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. எனக்கும் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு. எங்கள் பாட்டி தான் ஒவ்வொன்றும் சொல்லுவாங்க, இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுன்னு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே இவங்க சொல்கிறாங்க கரெக்டாக தான் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் வந்து அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது ஒரு லாங் வீடியோ போட்டிருந்தேங்க. வெயிட் கெயின்காக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் எங்கள் பாட்டி எனக்காக செஞ்சு கொடுத்தது. பாப்பா வயிற்றில் இருக்க பாப்பாவோட வெயிட் வந்து கெயின் ஆகும், கண்டிப்பாக குடின்னு சொல்லுவாங்க.
எனக்கு என்னன்னா ப்ரெக்னென்சி டைமில் 3 மாதத்துக்கு அது குடிக்கவே முடியல, பாலே குடிக்க முடியல. எங்கே நான் அந்த கஞ்சி மாவு குடிக்க போகிறேன்னு சொல்லிட்டு நான் அது குடிக்கவே இல்லை. 8th மந்த் வரைக்குமே ஜாபுக்கு போனதுனால என்னால் ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் கஞ்சி எதுவுமே எடுத்துக்க முடியல. 8th மந்த் வந்து ஜாப் ரிசைன் பண்ண அதுலேருந்து வீட்டில் இருந்தாங்க. அப்போ தான் எங்கள் பாட்டி இதை குடிக்கோட வெயிட் ஏறும், கண்டிப்பாக குடின்னு சொன்னாங்க. சரி பாப்பா கோசமாவது குடிக்கலான்னு சொல்லிட்டு தான் குடித்தேன். எனக்கு வந்து நல்லாவே ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஏன்னா வாமிட் வரதா செய்யும், குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு திருப்பி போய் வாமிட் பண்ணிடுவேன். சில இது வந்து ஒத்துக்கலைன்னா எடுத்துகிட்டு வரும். அப்போ நான் என்ன பண்ணுவேன்னு என்னால் முடியவும் முடியாது, கேராக இருக்கும்னு சொல்லிட்டு வாமிட் பண்ணுறேன் போயிட்டு. ஆனால் இப்போ ஆஃப்டர் டெலிவரி அதை நான் இப்போவுமே வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். சூப்பராகவே இருக்குங்க. நல்ல ஸ்மெல் இருக்கும். அந்த பவுடரை ஓப்பன் பண்ணி தண்ணியில் போட்டு கலந்து கொதிக்கும் போது செம்ம ஸ்மெல்லாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 பயிர் வகையில் சேர்த்துருக்காங்க எங்கள் பாட்டி. ரொம்பவே சூப்பராகவே இருக்கும். ப்ரெக்னென்சி டைமில் குடிச்சிங்கன்னா செம்ம ஹெல்த்திங்க. ஆஃப்டர் டெலிவரி வெயிட் லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் இப்போ இதை தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். எனக்கு 1 kg பார்த்தீங்கன்னா 10 days இன்க்ரீஸ் இருக்குன்னா பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு செம்ம ரிசல்ட் இருக்குது. நான் இந்த வீடியோவோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து எனக்கு ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா இதை செஞ்சு கொடுக்கணுன்னு தான் ஆசை, பட் இப்போதைக்கு டைம் இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நான் இதை பண்ணுறதா இருந்தால் கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுறேன், வேணும்னா வாங்கிக்கலாம். இப்போது வந்து பண்ண முடியல, ஏன்னா பாப்பா இருக்குன்ற ரீசனால் வீடியோ கூட எடுக்க முடியலங்க, டைமே கிடையாது. கண்டிப்பாக வந்து வெயிட் லாஸ் ஆகுதுன்னா இந்த பவுடர் ரெடி பண்ணி நீங்கள் குடிங்க, நல்ல ரிசல்ட் இருக்குங்க. ஒரு 15 பொருள் தான், அதை லைட்டாக வறுத்து நாங்களே வீட்லேயே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம். அதை வந்து பார்த்திங்கன்னா பாலில் கலந்து காலையிலேயே குடிக்கலாம், ஈவினிங் டைமில் குடிக்கலாம். நான் வந்து நைட்டு தூங்கும்போது கூட குடிக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 வேளை குடிக்கிறேங்க. சூப்பராகவே இருக்குது, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால தான் எனக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆஃப்டர் டெலிவரி நிறைய பேருக்கு வெயிட் லாஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா அதை ரெடி பண்ணி சாப்பிடுங்க, செம்மையாக இருக்கும். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஒரு சிஸ்டர் கேட்டாங்க, எனக்குமே வெயிட் லாஸ் ஆகுது சிஸ்டர், என்ன பண்ணுறதுனே தெரியலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி உங்களோட ரிசல்ட்டை கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு செம்ம ரிசல்ட் இருக்குங்க, அதனால தான் இந்த வீடியோவே போடுறேன். இப்போ கொஞ்சம் எனக்கு பார்த்தீங்கன்னா வெயிட் வந்து கெயின் ஆகிருக்கு. நான் இப்போ வந்து வெயிட் செக் பண்ணல, கண்டிப்பாக எனக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஏன்னா அப்போவே எனக்கு 58 kgs இருந்தது, ஒரு 3 daysக்கு முன்னாடி எடுத்திருந்தேன். அப்போவே இந்த வீடியோ போடணும்னு தான் நினச்சேன். சரி டைம் இல்லை, பாப்பா வச்சுருக்கிறதுனால பாப்பா தூங்கும் போது தான் நான் வந்து சமைக்கிற மாதிரி இருக்குது, வீட்டு வேலை செய்கிற மாதிரி இருக்குது. அதனால் டைமே இல்லைங்க வீடியோ போடுறதுக்கு. இப்போயே பாப்பா தூங்க வச்சுட்டு ஒரு 10 minutesல வந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு போகலான் தான் இந்த வீடியோவே நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த வீடியோவே நாங்களாம் எடுக்கிறோம். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நியூ மாம்ஸ்க்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.